பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 1 தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64 அதிகாரம் 4 புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 64 verse 4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமேன். கர்த்தருடைய நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்துல கடந்த 4 மாதங்களாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் கர்த்தர் கண்மணி போல காத்தார். இந்த புதிய மாதத்தை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமே. வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிற தேவன் இந்த மாதத்தை கர்த்தர் நன்மையினால நமக்கு முடிசூட்டுவாராக. இந்த நாளுக்காகவும் இந்த மாதத்துக்காகவும் கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தீர்க்கதரிசி சொல்கிறார், தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. ஆமே, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லி பல காரியங்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்றால் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தரித்திருக்கிறது. அவருடைய அமர்ந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம அமர்ந்து இருக்கணும், காத்திருக்கணும். இன்றைக்கு நம்ம அவசர உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல? அப்படி எல்லாமே மைக்ரோவேவ் ஜெனரேஷன் சொல்லி எல்லாம் ஃபாஸ்டா எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லையா? பிரியமான கர்த்தருக்கு காத்திருக்காம அவருடைய என்னன்னா ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கிற பட்சத்துல நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் மிகவும் பெரியவைகள். உலக தோற்றம் முதல் அது யாருமே அதை காதால கேட்டதில்லை, செவியால உணர்ந்ததும் இல்லை, அவங்க கண்களினால கண்டதுமே இல்லையா? அவ்வளோ மகிமையான காரியங்களை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் இல்லையா, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமான அப்படி அவருக்கு நம்ம கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது இல்லையா, எல்லாத்துக்கும் நம்ம காத்திருக்கிறோம். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஒரு டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ளைட்ல எல்லாம் டிராவல் பண்றோம் அப்படின்னா பல மணி நேரத்துக்கு முன்னாலே போய் அங்கே காத்துக்கிட்டே இருக்கிறோம் இல்ல? ஒரு டாக்டர் ஆஃபீஸ் போனா பல மணி நேரம் அங்கே போய் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லா இடத்துலயும் நம்ம காத்திருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு என்ன, நமக்கு இல்லையா, நமக்கு முடியல. ஆனா பிரியமானவர்களே, அவருக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். தாவீது சில தேவனே, நான் அதிகாலமே எழுந்து ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்துல நான் காத்திருப்பேன் என்று சொல்லி, அப்படி அதிகாலையில எழும்பி ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களோடு தான் கர்த்தர் பேசுவாங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி. ஆமே, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருக்கு காத்திருக்கிற நாம் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் மிகவும் பெரிதான காரியங்களா இருக்குது. இதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் புஸ்தகத்துல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்துல அவரிடத்துல பவுல் சொல்லுகிறாரு, எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அங்க தேவனத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லி அப்படியாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, ஆண்டவரத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் மிகவும் பெரிய காரியங்கள், கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் வைத்திருக்க. அது உலக தோற்றம் முதல் அவரை தவிர வேற யாருக்கும் அது தெரியாது. நம்மளால கிரகிக்கவே முடியாத இல்லையா பெரிய காரியங்களை ஆண்டவர் அவர் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அப்படியாக
இந்த மாதத்துல பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு அப்படி ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. இந்த மாதத்துல ஆண்டவர் கையோ காத்திருந்து காத்திருந்து என் கண்ணெல்லாம் பூத்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? நான் ஜெபமணி எவ்வளோ காத்திருக்கிறேன், ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லி பிரியமானவரை நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நம்ம நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமே தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் அப்பா எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தருக்கு நாங்கள் காத்திருக்கிற அந்த கிருபை கொடுங்க. உமக்கு காத்திருக்கிற எங்களை ஒரு நாள் அப்பா நீர் கைவிடுகிற தேவனே அல்ல ராஜா. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற காரியங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அது கண் காணலாப்பா, அது செவியால யாரும் காது கேட்கல, செவியால உணர்ந்ததும் இல்லை, அது இருதயத்திலேயே தோன்றலாப்பா. அன்று அவ்வளவு மகிமையான காரியங்களை ஆண்டவரே அப்பா அவர் நீ வைத்திருக்கிறீர் எங்களுக்கு. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.